வாரத்துக்கு முந்தி கர்த்தர் ஒரு 12:30 மணிக்கு எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்தது. और 2 हफ्ते के पहले रात को 12:30 बजे एक वचन मुझे अचानक याद आया அப்ப நான் அந்த வசனத்தை எழுதி வைத்தேன். और तब मैंने उस वचन को ध्यान में रखते हुए लिख के रखा। 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை शुक्रवार के दिन 7 तारीख को அந்த வார்த்தையை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். उसी वचन का आज हम ध्यान करेंगे। வாசிக்கலாம் சங்கீதம் இன்னைக்கு வாசித்த சங்கீதம் 19ல और भजन संहिता 19 के अंदर 14வது வசனம் 14वां वचन। என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் அது சமூகத்தில் प्रीतियाயிருப்பதாக। मेरे मुख के वचन और मेरे हृदय का ध्यान तेरे सन्मुख ग्रहण योग्य हो। हे यहोवा परमेश्वर, मेरी चट्टान और मेरा उद्धार करने वाले। இந்த வார்த்தையை சொல்லுகிறது தாவீது ராஜா. और इस वचन को कहने वाला दाऊद राजा। அவர் இந்த கடைசியாக இந்த 19வது அதிகாரம் முடிக்கும் போது என் கர்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, और वो आखिर में कहता है कि मेरा चट्टान और मेरा उद्धार करने वाला यहोवा, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்துல எப்பொழுதும் இருக்கணும் அப்படிங்கிறார். और मेरा मुंह का शब्द और मेरा वचन जो मेरे हृदय में हमेशा बना रहना चाहिए। எதனால இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? किस लिए प्रभु इस वचनों को कहता है? வசனத்தை நம்ம நல்லா தியானிச்சாதான் இது ஒரு ஆசீர்வாதம். इस वचन को ठीक से ध्यान करेंगे तो आशीष होगी। நான் அப்படி சரியாக பேசலைன்னா, சரியாக இருதயத்துல நினைக்கலைன்னா ஆபத்துல நம்ம போயிடுவோம். அதுக்காக தான் அவர் சொல்லுகிறார். यदि हमने ठीक से उसका ध्यान नहीं किया, अपने हृदय में उसे सही तरह से नहीं रखा, तो हम उसके वचन से दूर चले जाएंगे। அதாவது நம்ம அப்படி செய்யல அப்படின்னா நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது, தவறுல போயிடுவோம். और वो ऐसा नहीं करेंगे तो हमें आशीष नहीं मिलेगी, हम गलतियां करने शुरू करेंगे। அதனால தப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு இந்த வசனம் சொல்லல. இப்படி செய்யலைன்னா நீ தப்பு தப்பா பேசுவ, தப்பு தப்பா யோசிப்ப, நீ அழிவுக்கு காரணமாயிருவ அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. अगर इसे ध्यान नहीं करता है तो गलत कामों को करेगा, गलत रास्ते पे चला जाएगा, ऐसे वचन कहता है। நீ பேசுறது தப்பா இருக்கும், தப்பா முடிஞ்சிடும். तू जो कहे बातें करेगा वो गलत होगा और गलत बातें रहेगी। அதனால ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கிறார். और इसलिए प्रभु के समूह में हमें देखना है। தப்பா பேசற கூடாது ஆண்டவரே, हे प्रभु, मैं कोई गलत बात नहीं करना चाहिए யோசிக்க கூட கூடாது। और तब मुझे गलत बात का विचार भी नहीं करना நான் चाहिए। உடைய சமூகத்துல இருந்து நல்ல வார்த்தைகளை யோசிக்கணும், நல்லதை பேசணும் அப்படின்னு சொல்லி பயபக்தியோட தாவீது சொல்லுகிறார். और मैं आपके समूह में रहकर भय भक्ति के साथ में आपके समूह में बैठना चाहिए करके चाहता है। ஜெபம் பண்ணலாம் அந்த வார்த்தைக்காக. इस वचन के लिए प्रार्थना பரிசுத்தமும் करेंगे। இரக்கமுள்ளவருக்கு நன்றி சொல்லுகிறோம். पवित्र और अनुग्रह से भरे हुए प्रभु धन्यवाद। நம்முடைய வேதாகமத்தை தியானிக்கிற நல்ல இருதயங்களை தாரும். आपके वचन को ध्यान करने वाले अच्छे हृदय को दीजिएगा। அப்போலோவை போல, अपोलो के समान, எஸ்ராவை போல, एस्रा के समान, உம்முடைய பாதத்திலே காத்திருந்து வார்த்தைகளை கற்றுக்கொண்ட மோசேயை போல, आपके पैरों तले बैठकर ध्यान करने वाले मूसा के समान। எத்தனையோ பரிசுத்தவான்கள் அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். और बहुत सारे पवित्र लोग ऐसे धन्य की बात को पाते हैं। கர்த்தரோடு பேசும். प्रभु आप हमसे बातें कीजिए। ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தினராய் நடத்தும். आपका वचन हम हर एक को आशीष की ओर चलाए। இயேசுவினுடைய நாமத்தில் பிதா. यीशु के नाम से मांगते हैं पिता, ஆமென். आमीन। வார்த்தை, நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை நம்மை நஷ்டப்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தை சொல்கிறார். ये वचन हमें सिखाता है कि हमारे जबान से निकलने वाली बातें हमें कोई कष्टों में नहीं डालना चाहिए। அது அப்படி ஆகுமா? क्या वो ऐसा कर सकता है? அதாவது நம்முடைய வார்த்தை வந்து நம்மளை கெட்டு போக வச்சிருமா? और क्या हमारा शब्द हमें नाश की ओर ले जा सकता है? போமா போவாதா? हो सकता है कि नहीं? ஏனால் வேதாகமம் முழுதும் நம்ம பார்க்கும்போது क्योंकि पूरे कलाम में जब हम पढ़ते हैं, தேவன் எல்லாவற்றையுமே வார்த்தையினால தான் உருவாக்கினார். प्रभु सारे चीजों को अपने शब्दों से रचा है। அந்த வார்த்தையில வல்லமையும் ஜீவன் இருந்தது. क्योंकि उसके शब्द में सामर्थ और जीवन था। அவரை போலவே நம்மையும் உண்டாக்கி और இருக்கிறார். उसने अपने समान हमें भी बनाया। நீங்களும் தப்பு தப்பா பேசினா தப்பு தப்பா தான் நடக்கும். आप भी यदि गलत गलत बातें करेंगे तो गलत गलत बातें आपके जीवन में पूरा होगा। ஆனா தேவன் தப்பு தப்பா பேசல. लेकिन प्रभु ने गलत बातों को नहीं बताया। அவர் பேசின எல்லாமே நல்லது நல்லது என்று கண்டார். और वो जब भी कुछ भी बनाता है तब वो कहा कि ये अच्छा है। இந்த வார்த்தையில ஒரு ஆசீர்வாதத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். इस वचन के अंदर एक आशीष को हम सीखेंगे। முதல் வசனம் பார்க்கலாம். पहला वचन को हम देखें। வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது। आकाश परमेश्वर की महिमा का वर्णन कर रहा है
और आकाश मंडल उसकी हस्तकला को प्रकट कर रहा। இன்னைக்கு நாம் தேவனுடைய மகிமையை பார்க்கணும் அப்படின்னா आज यदि हमको प्रभु की महिमा को देखना நம்ம है, எல்லாரும் பைபிளை வாசித்தாதான் ஆண்டவர் என்ன செய்தாருங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். हम सब बाइबल को पढ़ेंगे तो प्रभु क्या करता है वो हमें पता चलता है। பைபிள் எப்போ எழுதப்பட்டது? बाइबल कब लिखी गई? மோசே காலத்துக்கு பிறகுதான். मूसा के समय के बाद। அப்ப அதுக்கு முந்தி अब उसके बाद, उसके पहले முதல் 2000 வருஷம் கிடையாது. पहले 2000 साल तक किसी के पास कलाम नहीं மோச था। காலத்திலயும் கிடையாது. मूसा के जमाने में भी बाइबल नहीं थी வேதாகமே இல்ல. और तब तक उन्हें कलाम नहीं दिया गया था। ஆனால் முதல் வசனம் சொல்லுகிறது लेकिन पहला वचन कहता है வேத வார்த்தை இருந்தது. आकाश प्रभु का वचन था। அது எங்க இருக்குதா? वो कहाँ पर था? வானத்துல இருக்கிறது. वो आकाश में था। அப்ப முதல் வேதமே வானம்தான். अब पहला जो वचन है वो आकाश है। வானங்கள் தேவனுடைய மகிமையை, அதாவது தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. आकाश परमेश्वर की महिमा का वर्णन करता है ஆகாய விரிவு அவர் என்ன செய்திருக்கிறாரு அப்படிங்கறதை வெளிப்படுத்துகிறது. और आकाश मंडल उसकी हस्तकला को प्रकट कर रहा है। யோபு சொல்லுகிறார் அவர் வானத்தை இழுத்து நிறுத்தி இருக்கிறார். अयुब कहता है उसने आकाश को खींचकर अपने सामर्थ्य में रुकाया தன்னுடைய விரலினால் அதை அலங்கரித்திருக்கிறார். और अपने हाथों से उसे सुंदर किया है। தேவ மகிமையான வார்த்தை வானத்துல தான் இருந்தது. और प्रभु की वहां पर जो महिमा है वो उस आकाश पर था। அதுதான் முதல் வேதம். और यही पहला कलाम है। வானம் தான் தேவனுடைய முதல் வார்த்தையை வெளிப்படுத்துகிறது. और आकाश परमेश्वर के पहले वचन को प्रकट करता है। எபிரேயர் 11:3 சொல்லுது அவர் வார்த்தையினாலேயே சகலத்தையுமே சிருஷ்டித்தார். इब्रानियों का पहला अध्याय में लिखा है कि उसने 11 अध्याय में तीसरे वचन पे कहता है कि उसका शब्द से वो उस आकाश की रचना की அவருடைய வார்த்தை எல்லா காரியங்களையும் உருவாக்கினது. और उसका वचन सारे बातों को रचना किया है। அதை பார்த்தாலே புரிஞ்சிடும். வார்த்தை பொருளாக இருக்கிறது. और वहां पर से देखेंगे तो समझ में आ जाता है कि उसका वचन वहां पर सामर्थ्य है। இப்போ இவர் எதை பற்றி சொல்லுகிறார்? और ये किस बात के बारे में कहता है? தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருளை பார்த்து பேசுகிறார். प्रभु की ओर से रचा हुआ एक बात के बारे में कहता है। அவரே சொல்றார் பாருங்க. वो खुद कहता है இரண்டாவது வசனத்துல பகலுக்கு பகல் और दूसरे अध्याय के अंदर दिन के लिए दिन வார்த்தைகளை பொழிகிறது, அதாவது பேசுகிறது. और वो वचनों को बातें करता है இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. और रात को रात ज्ञान सिखाता है। தேவனுடைய சிருஷ்டிப்பு அத்தனையுமே அது அப்படியே இருந்தாலும் அது என்ன செய்தான்? அவருடைய வல்லமையும் சக்தியும் வெளிப்படுத்துகிறது. और प्रभु का रचना वो चीजें वैसे ही रहने के बावजूद वो हमें ज्ञान सिखाता है। அவைகளுக்கு பேச்சு இல்ல, வார்த்தை இல்ல. और उसके बोलने के कोई शब्द तो नहीं है அவைகளுடைய சத்தம் நமக்கு கேட்கவே இல்லை. और उसका शब्द हमें सुनाई भी नहीं देता। நாலாவது வசனம் வாசிக்கலாம். चौथा वचन पढ़ेंगे। ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். उनका स्वर सारे पृथ्वी पर गूंज गया है और उनके वचन जगत के छोर तक पहुंच गए हैं। उनमें उनमें उसने सूर्य के लिए एक मंडप खड़ा किया है। இப்போ நாலாவது வசனம் சொல்லுது அவருடைய சத்தம், எவைகளின் சத்தம்? और वहां चौथा वचन में लिखा है कि उसका स्वर। நம்முடைய ஆண்டவர் உருவாக்கின அத்தனை சிருஷ்டிப்பும் சூரியனா இருந்தாலும் சரி, நட்சத்திரமா இருந்தாலும் சரி, और हमारा प्रभु ने जो भी रचना किया है, सूरज हो चाहे तारे हो कुछ भी हो, அவைகள் அப்படியே தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறது, பேசுகிறது. और वो वैसे ही प्रभु के वचन को बोलता है करके लिखा है, प्रकट करता है। அது சூரியன் அது எல்லா இடமும் பரவி இருக்குது, அது மறைக்கவே முடியாது. और वो सारे जगह पर फैला हुआ है, उसे कोई छुपा नहीं सकता। அவருடைய வசனங்கள் பூச்சக்கரத்தை கடைசி வரைக்கும் செல்லுகிறது. और उसका वचन जो है वो बहुत गहराई तक भी पहुंचता है करके लिखा சூரியனே है। தேவனுடைய வார்த்தை தான். और सूरज खुद प्रभु का वचन है, வார்த்தையில தான் எல்லாமே உருவாக்கி இருக்கிறார். क्योंकि उसने अपने वचनों से उसकी रचना की। இதெல்லாம் பார்த்தாலே ஒரு மனிதனுக்கு என்ன செய்யணும்? நம்முடைய தேவன் எவ்வளவு பலம் உள்ளவராக இருக்கிறார். ये सारे चीजों को देखने के समय पर एक व्यक्ति सोचना चाहिए मेरा परमेश्वर कितना सामर्थ्यवान है, அவர்தான் சிருஷ்டிகர். और वो ही रचना करने वाला है। அதே வல்லமை அதே மகிமையை தன்னுடைய மக்களுக்கு நமக்கு और தந்திருக்கிறார். वही सामर्थ को वही महिमा को वो अपने बच्चों को देता है। அதனால தான் அவர் சொல்றாரு, என் ஆண்டவரே, என் மீட்பரே,
நான் கூட தப்பா பேசி என்னத்தையா தப்பா உருவாக்கிற கூடாது. और इसीलिए वो कहता है, प्रभु इसीलिए मैं भी, मेरा छुटकारा देने वाले, मैं भी गलत शब्दों से गलत बातों को उत्पन्न ना कर दूं। நான் நல்லவைகளையே பேசி நல்லவைகளை உருவாக்க मैं வேண்டும். केवल अच्छी बातों को बताऊं और अच्छे कार्य को सृष्टि करूं। ஆகவே அந்த வார்த்தையெல்லாம் உம்முடைய பாதத்துல இருந்து வரணும், உம்முடைய சமூகத்துல இருந்து வரணும். और वो सारी बातें आपके समूह से, आपके स्थान से आना चाहिए। கன்மலை என்று சொல்லுகிறார். चट्टान करके कहता है। கன்மலைன்னா யாரு? चट्टान कौन है? ஒரே ஒரு கன்மலை, நித்திய கன்மலை. और एक ही अनंत काल का चट्टान है, அவர்தான் சர்வ வல்லமுள்ள இயேசுவானவர். और वही सर्वशक्तिमान यीशु। தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. प्रभु को कभी किसी ने नहीं देखा, ஆனா அவர் யாரு? நித்திய கன்மலை. लेकिन वो कौन है? वो नित्य परम पिता है। சங்கீதம் 18:31 வசனத்துல वचन संहिता 18वां अध्याय के अंदर, அவர் நித்திய கன்மலையாக இருக்கிறார். और वो अनंत काल का चट्टान है करके लिखा தாவீது है। அடிக்கடி சாமுவேல் புஸ்தகத்தில் சொல்கிறார், நம்முடைய தேவன் நித்திய கன்மலை. दाऊद सैमुएल के खिताब पर बार बार कहता है कि हमारा परमेश्वर नित्य चट्टान है। வாகமம் 32:31 व्यवस्था विवरण के अंदर 23 के अंदर 31 31 वचन पर மோசே சொல்லுகிறார். வாசிக்கலாம் அந்த வசனம். मूसा कहता है, உபாகம் 32:31 வசனம். व्यवस्था विवरण 32 के अंदर 31 वचन। தங்கள் தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலை போல அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள். क्योंकि जैसी हमारी चट्टान है वैसे ही उनकी चट्टान नहीं है, चाहे हमारा शत्रु ही क्यों ना न्यायी हो। கன்மலை ஆண்டவர் தான். चट्टान प्रभु है। 1 கொரிந்தியர் 10:4 அப்படி சொல்லியிருக்கிறது. पहलो कुरिन्थियों का 10:4 में ऐसे लिखा है, இஸ்ரவேலோடு அந்த கன்மலை சென்றது, அது கிறிஸ்துவே. और इजरायलियों के साथ एक चट्टान चलता रहा, वो मसीहा यीशु है। இயேசு கிறிஸ்து ஒருவரே அந்த கன்மலையாக இருக்கிறார். और यीशु मसीह खुद वो चट्टान है। சங்கீதம் 31:3 கூட அப்படி சொல்லுகிறது. वचन संहिता 33 के अंदर 3 में भी यही वचन लिखा हुआ है। சங்கீதம் वचन संहिता 31:3 வசனம். 31 के अंदर 3, என் கன்மலையும் என் கோட்டையும் நீரே, क्योंकि तू ही मेरा चट्टान और मेरा गढ़ है, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். इसलिए अपने नाम के निमित्त मेरी अगुवाई कर और मुझे आगे ले चल। கர்த்தர் நித்திய கன்மலையாக இருக்கிறார். और प्रभु मेरा हमेशा का एक चट्टान है। தாவீது 19வது சங்கீதத்தில் சொல்லுகிறார், दाऊद 19वें अध्याय भजन संहिता में என் कहता है, கன்மலையாகிய கர்த்தாவே, हे मेरे यहोवा परमेश्वर मेरी என் चट्टान, மீட்பராகிய கர்த்தாவே. मेरा उद्धार करता परमेश्वर। மீட்பர்னா பாவத்திலிருந்து மீட்கிறவர். और उद्धार करने वाला मतलब पाप से उद्धार करने ஏதோ वाला, ஒரு சங்கடத்திலிருந்து, ஏதோ ஒரு கட்டிலிருந்து விடுவிக்கிறவர் தான் மீட்பர். और कोई तो एक समस्या, कोई बुराई से हमें बचा कर लाता है। அவர் யாரு? वो कौन है? என்னை விடுதலை ஆக்குகிறவர். और मुझे छुटकारा देने वाला, இயேசு கிறிஸ்து ஒருவரே அந்த மீட்பர். और वो यीशु मसीह एक ही वो छुटकारा देता है। யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் ஒரு நாள் இந்த உலகத்துல இருப்பார். अय्यूब के किताब में लिखा है कि मेरा छुटकारा देने वाला इस दुनिया में रहेगा। இயேசுவை குறித்து பேசுகிறார். यीशु के बारे में कहता है, அதே வார்த்தையில எப்படி அவர் பேசினார் அப்படியே நடந்தது. और वही वचन के अंदर वो कैसे बातें करता है वैसे ही वो चल रहा है। ஆண்டவர் மகா சத்தமாய் ஜீவனை விடும்போது, और उस समय पर प्रभु ऊंचे शब्द से जब अपने जीवन को त्याग दिया, மத்தேயு 27:50 வசனத்துல मत्ती का 27वां अध्याय 52वां அவர் वचन के மகா अंदर, சத்தமாய் ஜீவனை விடுகிறார். और जब पूरे आवाज से उसने अपनी प्राण को அப்ப छोड़ा, என்ன நடந்தது? तब क्या हुआ? மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியில இருந்த தடுப்பு திரை கிழிந்து விட்டது. और प्रभु और मनुष्य के बीच में रहने वाला पर्दा ऊपर से नीचे फट गया, அது அப்படியே அந்த பரிசுத்த ஸ்தலம் மனுஷனுக்கு காணப்பட்டது. और वो पवित्र स्थान मनुष्य, साधारण मनुष्य को दिखाई देने लगा। இயேசுவானவர் மகா சத்தமாய் ஜீவனை விடும்போது और जब महाशब्द से प्रभु ने अपने प्राण को छोड़ा, கன்மலைகள் பிளந்தது. और चट्टान वहां पर दो भाग में हो गए, மரித்து போன பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்தார்கள். और जो मरे हुए पवित्र लोग वहां पर जी उठे, எருசலேமிலே காணப்பட்டார்கள். यरूशलेम में दिखाई दिए। ஆனால் எழுதும்போது எழுதியிருக்கிறது, वहां पर लिखा है, அவர்களுக்கு ஜீவன் கிடைத்தது. और वहां पर लिखा है कि उनको जीवन मिला। இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்து ரத்தம் சிந்தின பிறகுதான் பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லாருடைய பாவமும் கழுவப்பட்டது. और यीशु मसीह के मरण लाने के बाद सारे लोगों को वहां पर जीवन मिला है, அவங்க அப்ப விடுவிக்கப்படுகிறார்கள். और तब वो वहां पर उद्धार पाते हैं। ஆனா பவுல் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து தான் முதற் பலன். और
உயிர்த்தெழுதல் முதல் பலன் யார்? இயேசுநாதர். पौलुस कहता है कि पुनरुद्धान में पहला व्यक्ति यीशु मसीह है ஆகவே 27வது அதிகாரத்துல மத்தேயு और சொல்லுகிறார், इसीलिए 27वां अध्याय में मत्ती में कहता है அவங்களுக்கெல்லாம் உயிர் கிடைத்தது, और उन लोगों को जीवन मिला ஆனா வெளியே வரல. लेकिन वो बाहर नहीं आए அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவங்க கல்லறை விட்டு வெளியே வந்தாங்க. और वो जी उठने के बाद ये लोग वहां से बाहर निकल कर आए பரிசுத்த நகரத்திலே और காணப்பட்டார்கள். वो पवित्र नगर पर दिखाई देने लगे। அப்ப யாரெல்லாம் அங்க இருந்திருப்பா? तब कौन कौन वहां पर था? அந்த ஆபிரகாம், மோசே எல்லாருமே வெளியே வந்திருப்பாங்க. अब्राहम, मूसा सब लोग वहां पर रहे होंगे। யோபு வந்திருப்பாரு. अय्यूब रहा होगा அவர் சொன்ன வசனம் அப்படியே நிறைவேறும். क्योंकि उसने कहा हुआ वचन वहां पर प्रकट होता है। நமக்கு தெரியும், மரணம் அடைந்த எல்லா பரிசுத்தவான்களும் பாதாளத்துல சாத்தானுடைய கைக்கு கீழே தான் இருந்தாங்க. और सारे मरण पाए हुए लोग शैतान के अधिकार के नीचे पाताल में थे, மரணத்துக்கு அதிகாரியா சாத்தான் எல்லாரையும் கட்டி வச்சிருந்தான். क्योंकि मरण का अधिकार का शैतान सबको बांध कर रखा था। இயேசுக்கு ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. यीशु मसीह के लहू गिराए जाने के बिना पाप का क्षमा नहीं है। ஆண்டவருடைய ரத்தம் சிந்தப்பட்ட பிறகுதான் எல்லாருடைய பாவமும் கழுவப்பட்டது. यीशु मसीह के लहू गिराए जाने के बाद सारे लोगों का पाप धोया गया। அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஏசாயா, தானியேல் எல்லாருமே और अब्राहम, इसहाक, दानियल, याकूब सब लोगों का பலி செலுத்தினாங்க. सब लोगों ने बलि तो அந்த चढ़ाया, பலி ரத்தம் அவங்க பாவத்தை மூடிச்சு, கழுவல. लेकिन उनके पाप, उनके बलिदान ने उनके पाप को ढाक के रखा था, उनको धोना नहीं ஆனா था। இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் लेकिन यीशु मसीह का लहू உலகத்தில் உள்ள அத்தனை பரிசுத்தவான்களை கழுவி दुनिया பரிசுத்தப்படுத்தினார். के सारे पवित्र लोगों को उनके पापों को धोकर उन्हें पवित्र ठहराया। எல்லாரும் எங்க இருந்தாங்க? பூமிக்கு கீழே தான் இருந்தாங்க. और सब लोग पाताल में पृथ्वी के नीचे थे, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு लेकिन यीशु मसीह के लहू गिराए जाने के அவர் बाद வேற பரதேசிக்கும் பாதாளத்துக்கும் கர்த்தர் போகிறார். और उसका वो वहां से सीधा पाताल और परदेश में जाता है। பைபிள் சொல்கிறது, சிறைப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்கி தன்னுடைய சிறையாக்கி கொண்டார். और प्रभु का वचन कहता है कि जो वहां पर बंधन में थे उन्हें प्रभु ने छुड़ाकर अपने साथ ले गया। ஒருவர் சொல்கிறார், யூடியூப்ல பேசியிருக்கிறார், एक व्यक्ति YouTube में ऐसे बातें करता है, ஞானஸ்தானம் எடுக்காத யாருமே பரலோகத்துக்கு போக முடியாது. और जो बपतिस्मा नहीं लिए हैं वो कोई भी स्वर्ग में नहीं जा सकता। அதனால பழைய ஏற்பாடுல உள்ள எல்லாருமே பரதேசில பூமிக்குள்ள தான் இருந்தாங்க. और इसलिए पुराने नियम के सारे लोग पृथ्वी के नीचे पाताल में ही थे। கள்ளனும் கூட ஞானஸ்தானம் எடுக்காதனால அவனையும் பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டாரு. और चोर भी वहां पर नहीं था, इसलिए उसको भी प्रभु पाताल में ले गया அந்த பரதேசில கொண்டு வச்சிட்டாரு. और उस प्रदेश में रखे रख दिया। ஞானஸ்தானத்துக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. बपतिस्मा का और उसका कोई रिश्ता नहीं। பாவ மன்னிப்பு தான் மெயின். पाप का क्षमा पाना मुख्य बात அது है, இயேசு கிறிஸ்துவின் சமூகத்துல और वो यीशु मसीह के समूह में அவர் மன்னிக்கணும், और वो क्षमा करना அவருடைய चाहिए ரத்தம் கழுவணும். और उसका लहू धोना चाहिए। அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. उसके नाम को छोड़कर और कोई नाम दिया नहीं गया। அன்னைக்கு எபிரேயர் 11வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, इब्रानियों का 11वां अध्याय आखिरी वचन पर लिखा है, வாசிக்க வேண்டாம், 13:39 சொல்லுது. और उसके अंदर 13 और 29 वचन कहता है, இவங்க எல்லாரும் எவ்வளவுதான் பரிசுத்தவான்களா இருந்தாலும், ये सारे लोग कितने भी पवित्र क्यों ना हो வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தாலும், और जय का जीवन बिताए, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் யாருமே பூரணம் அடையவில்லை. और यीशु मसीह के लहू के बिना ये परिपूर्णता में नहीं आए। பவுல் என்ன எழுதியிருக்கிறார்? நம்மை அல்லாமல், பவுலஸ் இயேசுவின் நாமத்தை உடையவர்கள் அல்லாமல், और पौलुस कहता है यीशु मसीह के नाम को पहने हुए को छोड़कर அவங்க பூரணம் அடைய முடியாது. वो परिपूर्णता में नहीं आ அதுக்கு सकते, பிறகுதான் அவங்க பூரணமான நிலையை பெற்றார்கள். और उसके बाद वो परिपूर्ण के स्थान में आते हैं, இப்பவும் அவங்க பாரடைஸ்ல போய் இப்ப மேல இருக்காங்க, और अब वो परदेश में जाकर रहते हैं, மத்திய ஆகாயத்துல இருக்காங்க. और वो मत्ती के बीच आकाश में है। ஆனா இயேசு கிறிஸ்து வந்த பிறகு लेकिन यीशु मसीह के आने के बाद அவங்க பரலோகத்துக்கு கடைசியா எல்லாரோட போவாங்க. वो सारे लोगों के साथ में वहां पर स्वर्ग में जाता है। வேதம் சொல்லுகிறது, लेकिन कलाम कहता है தேவனுடைய வார்த்தையில வல்லமை ஜீவன் प्रभु இருந்தது, के वचन में सामर्थ और जीवन है, ஆனால் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்ட பிறகுதான் लेकिन जब उसका लहू गिराया गया था அவர் மீட்கிறவராக और வருகிறார். वो छुटकारा देने वाला बनकर आता है। சங்கீதம் 19:14 और भजन संहिता 19 के என் अंदर வார்த்தையை பத்திரப்படுத்த வேண்டும், 14 वचन पर लिखा है कि मेरे वचन को तू संभाल ले, என்னுடைய சிந்தனையை நான் பத்திரப்படுத்த வேண்டும். मेरे ज्ञान को मैं सुधारना चाहिए। அடுத்தது அதிகாரம் வாசிக்கும் போது उसी अध्याय के अंदर
6வது வசனத்துல 6 वचन पर लिखा है, வாசிக்கலாம். அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறு முனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. वह आकाश के एक सिरे से निकलता है और वह उसके दूसरे सिरे तक चक्कर मारता है और उनकी गर्मी सबको पहुंचाता है. இது வெறும் சூரியனை மட்டும் சொல்லல, அவரோட வார்த்தையும் கர்த்தர் சொல்லுகிறார். और ये केवल सूरज के बारे में नहीं कहता, वो उसके वचन के बारे में भी कहता है। வசனமே முழு உலகத்தையும் ஆளுகிறது. और वचन पूरे देश दुनिया भर में राज्य करता है। எல்லாருமே அந்த வார்த்தைக்கு கீழே தான் நம்ம இருக்கிறோம். और उसके वचन के अधीन में हम सारे लोग हैं। நமக்கு தெரியும் உலகத்திலேயே மத்திய இடம் இஸ்ரேல் தேசம் தான். हम जानते हैं कि दुनिया में सबसे बीच में रहने वाला शहर इजराइल देश है। முக்கியமான இடம் தான் சபை இருக்குது. और मुख्य स्थान पर ही, சாலமன் ராஜா கட்டின ஆலயம், मुख्य स्थान पर सोलोमन राजा ने जो बनाया वो भवन है, அங்கதான் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. वहाँ पर ही प्रभु का वचन है। அதை சுற்றி உலகமே இயங்குகிறது. और उसके चारों ओर दुनिया उसके अनुसार चलती है। வார்த்தைக்கு மத்தியில் நாம் வாழ்கிறோம். हम वचनों के बीच में रहते हैं। தேவனுடைய வார்த்தை இல்லாமல் வாழ்வு இல்லை. प्रभु के वचन के बिना कोई जीवन नहीं, அவருடைய ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பாகிய மீட்பும் கிடையாது. और उसके लहू के बिना पाप का छुटकारा भी இப்ப नहीं। 7வது வசனத்துல சொல்லுகிறாரு, 7वां वचन पर कहता है, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, यहोवा की व्यवस्था करी है ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, और प्राण को बदल देता है। கர்த்தருடைய சாட்சி சத்தியம். यहोवा का नियम विश्वास योग्य, அதாவது பலவீனமானவன் பேதை அவனை கூட ஞானியாய் மாற்றுகிறது. और एक निर्बुद्धि को भी बुद्धिमान बनाता है। இப்ப தாவீது எந்த வேதத்தை பற்றி சொல்லுகிறார்? दाऊद किस ज्ञान के बारे में बताता है? ஒண்ணு மேல அவரால் சொல்லப்பட்ட வார்த்தை, एक उसकी ओर से कहा हुआ उस आकाश के शब्दों के ஆனா बारे में। 7வது वचனம் சொல்லுகிறார் கர்த்தருடைய வேதம். 7वां वचन में कहता है प्रभु का वचन। எதை பற்றி சொல்றாரு? और प्रभु का किसके बारे में कहता है? இப்போ அவர் சொல்றார், நான் ஒரு வேதத்தை வாசித்தேன், அது எனக்கு பேதையெல்லாம் ஞானியாக்குது, எனக்கு பலனை கொடுக்கிறது, எனக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லுகிறது வந்து சங்கீத புஸ்தகத்தை அவர் சொல்லல. और वो वचन संहिता के किताब के बारे में नहीं कहता कि प्रभु तेरे वचन मुझे सिखाता है। அவர் எதை சொல்றாரு? किसके बारे में कहता பழைய है? ஏற்பாடுல நியாய பிரமாணத்தை பற்றி சொல்லுகிறார். पुराने नियम के व्यवस्था के बारे में कहता है। நியாய பிரமாணம் மட்டுமில்ல, அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், और व्यवस्था के अंदर उसकी भविष्यवाणी है। அந்த முதல் 5 புஸ்தகம், पहला 5 किताब அதுல உள்ள நியாய பிரமாணம், और उसका व्यवस्था, இது எல்லாம் எனக்கு ஆசீர்வாதத்தை தந்தது, ये सारी बातें हमें आशीष को ले आता என்னை है உயிர்ப்பித்தது. और मुझे जिलाता है। அதுல இருக்கிற சாட்சிகள் ஞானியை கூட பேதையை கூட ஞானியாய் மாற்றுகிறது. और उसके अंदर का वचन एक निर्बुद्धि को भी बुद्धिमान बनाता है நான் நல்லவைகளை பேச எனக்கு கற்றுக் और கொடுத்தது. मुझे अच्छी बातों को बोलने के लिए सिखाता है। கர்த்தருடைய வேதம் குறைவு இல்லாதது. प्रभु का वचन बिना किसी कमी घटी का है। எனக்கு என்ன தேவையோ அத்தனையுமே நான் அதுல இருந்து பெற்றுக்கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம். और मुझे जो जरूरत है वो उसके अंदर से मैं पा सकता हूँ। அதனால தான் பைபிளை வாசிக்கணும். और इसीलिए बाइबल पढ़ना है। நம்ம வாசிக்கும் போது எனக்கு என்ன தேவையோ அங்க இருந்து கிடைக்கும். और मुझे बाइबल पढ़ने के समय पर जो जरूरत है वो वहां से मुझे मिलता है। யாராவது வாசிக்கும் போது உங்களுக்கு இப்படி தெரியுமா, இந்த வசனம் எனக்கு தான், और कब आपने वचन पढ़ने के समय पर ऐसा विचार आया है कि ये वचन मेरे लिए है இது எனக்கு பேசுற மாதிரி இருக்கு, और ये वचन मेरे लिए बातें किया இந்த है, ऐसा வசனத்தை लगता நான் है। எடுத்துக்கொள்ளுவேன். और ये वचन को मैं अपने लिए ले இந்த लूंगा। வசனத்தின்படி எனக்கு கண்டிப்பா வேணும். ये वचन के द्वारा मुझे जरूर चाहिए। இப்படி வாசிக்கிறவங்க நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ऐसे पढ़ने वाले जरूर आशीष पाते हैं। அப்படி இல்லைன்னா நீங்க ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. नहीं तो आप उस आशीष को नहीं पा सकते। அதே மாதிரி சபையில வாசிக்கும் போது, वैसे कलाम कलीसिया में पढ़ाए நம்ம जाने के சங்கீதம் समय வாசிக்கும் போது, पर हम जब भजन संहिता पढ़ते வேதாகமம் हैं, வாசிக்கும் போது, कलाम पढ़ते हैं, பிரசங்கம் பண்ணும்போது प्रचार करते हैं, தேவனுடைய சத்தம் என் இருதயத்துல படணும். प्रभु का वचन मेरे हृदय में लगना चाहिए। பிரணாம் ஒரு இதுல பேசுறாரு, भाई ब्रह्म एक जगह पर कहते हैं, ரொம்ப பயங்கரமா தாறுமாறா பேசுறாரு, बहुत ही अलग अलग प्रकार से प्रचार करने लगे ரொம்ப அவங்கள குத்தி பேசுறாரு. और उनको वो ठोकर खिलाकर उनको दोषी ठहरा के प्रचार करता है। வேதனைப்படுத்த நான் பேசல, मैं तुम्हें दुखित करने के लिए नहीं प्रचार நீ करता, தேவனோடு ஐக்கியப்படும்படி நான் பேசுகிறேன். तू प्रभु के साथ मिलना चाहिए इसीलिए प्रचार करता ஒருவேளை हूं। நான் சொல்லாம போயிட்டோம்னா, और यदि मैं उस बात को नहीं बताते जाऊं உனக்கு சொல்ல சான்ஸ் இருந்து நீ சொல்லல, और प्रभु कहेगा कि तुझे मौका था तो भी तूने उन्हें नहीं छिताया, ஐயோ அவன் கெட்டு போயிட்டான், वो नाश की ओर चला அவன் गया, கெட்டு போயிட்டான், नाश की ओर चला गया, நீதான் காரணம்னு சொல்வாரு. तू ही उसका दोषी है करके ஆகவே कहेगा। தேவனுடைய வார்த்தையை நான் தெளிவாய் போதிப்பேன். प्रभु के वचन को ध्यान से प्रचार करना है। இன்னொரு தடவை அந்த 7வது வசனத்தை 7वां வாசிக்கணும். वचन को फिर से पढ़ेंगे। கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது.
கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. यहोवा की व्यवस्था खरी है, वो प्राण को बाहर कर देती है। यहोवा के नियम विश्वास योग्य है, साधारण लोगों को बुद्धिमान बना देती है। அது தேவனுடைய வார்த்தை பலமுள்ளதா இருக்கிறது. और प्रभु का वचन सामर्थ्यवान है, அது எல்லாருக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது. सारे लोगों को जरूरत की आशीष को देता है। கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. और प्रभु का उपदेश सिद्ध और हृदय को आनंदित कर देता है। சொல்றார் கர்த்தருடைய கற்பனை என் கண்ணையே தெளிவாய் மாற்றுகிறது. और यहोवा की आज्ञा मेरी आंखों को ज्योति दे आता है। எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட மாற்றத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? कितने लोगों को वैसे आशीष के जीवन को प्रभु நான் ने दिया பைபிள் है। வாசனால உருப்படியா இருக்கேன். मैं बाइबल पढ़ा था इसीलिए मेरा जीवन में सही है। பைபிள் வாசிக்கிறனால தான் எனக்கு அறிவே வந்திருக்கிறது. और बाइबल पढ़ने के कारण मुझे थोड़ा सा ज्ञान मिला है। கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து பெருமைப்படுத்துவார். प्रभु जरूर आपको आशीष करेगा और ज्ञानवान தேவனுடைய बनाएगा। வசனம் இல்லாம உனக்கு வாழ்வு கிடையாது. प्रभु के वचन के बिना आपके जीवन में आशीष नहीं हो पाएगी। நிறைய பேர் பாத்தீங்கன்னா வார்த்தையை மகிமைப்படுத்துவாங்க. बहुतों को देखेंगे तो वचन को उतना आदर करते அது हैं அவங்களை உண்மையான ஒரு உத்தம இடத்துல கொண்டு வைக்கும். और इसलिए वो वचन उन्हें एक उत्तम स्थान पर ले जाकर रखता பத்தாவது है। வசனம் சொல்லுகிறது 10वां वचन पर लिखा है, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் वे तो सोने से और बहुत कुंदन से भी बढ़कर அது விரும்பப்படத்தக்கதாக ஒரு பெரிய தேனை காட்டிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது. वो मध से भी बहुत ही मीठा है करके लिखा है। அப்படிப்பட்ட ஒரு ஆசையோடு அந்த வேதாகமத்தை வாசிக்கணும். और उतने प्यार से उस कलाम के वचनों को पढ़ना है। உலகத்திலேயே கர்த்தர் கொடுத்த ஒரு மகிமை என்னன்னா அவருடைய வார்த்தை தான். और इस दुनिया में सबसे महिमा की बात जो प्रभु ने हमें दी है तो उसका वचन है। எல்லாருக்கும் கிடைக்கல, தேவனுடைய ஜனங்களுக்கு கிடைச்சிருக்கு. और सारे लोगों को नहीं मिल पाया, लेकिन प्रभु अपने बच्चों को देता है। விரும்புறவங்களுக்கு தான். எல்லாரும் வாசிப்பாங்க, सब लोग पढ़ेंगे तो पढ़ते हैं, நிறைய பேர் வச்சிருப்பாங்க. बहुत लोगों के पास कलाम रहेगा, ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்க, வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்காது. लेकिन उनके जीवन में आशीष नहीं रहेगी, उनके जीवन में कोई बदलावट नहीं रहेगा। ஆனா வார்த்தைக்கு முக்கியப்படுத்துகிறவர், लेकिन जब उस वचन का आदर करते हैं அதை நான் பார்க்கணும், அதை திருந்தணும்னு நினைக்கிறவங்க, और जब उस वचन को आदर करके उसके लिए सुधारना चाहते हैं। 11வது வசனம் சொல்லுது, 11वां वचन में ஆண்டவரே लिखा है, அந்த வார்த்தை வாசித்ததினால் நான் எச்சரிக்கப்படுகிறேன், और उस वचनों को ध्यान करने के कारण मैं चेताया जाता हूँ, அதை நான் கைக்கொள்வதனால் எனக்கு பலன் வருகிறது. और उसको पालन करने से मेरा जीवन में प्रतिफल मिलता है। அந்த பிழைகள் எல்லாம் நான் உணர்கிறேன், और ये सारी बातों को मैं समझता हूँ, தவறுகளை எல்லாம் நான் உணர்கிறேன், और मेरे सारे गलतियों को मैं समझता हूँ, குற்றங்களுக்கு நீங்களாக்கி விடுகிறேன். और इसलिए मैं दो पाप से दूर बच जाता हूँ, துணிகரமான பாவங்களுக்கு ஆண்டவரே என்னை விலக்கும். और अपने मन से जो गुप्त बातों से मुझे दूर रख। பாவம் என்னை ஆளக்கூடாது. पाप मेरे पर राज्य नहीं करना ஆண்டவரே चाहिए। நான் உத்தமமாக விலக வேண்டும். हाँ प्रभु, मैं उत्तम हृदय का बनना चाहिए, வெறும் பாதகத்துக்கு என்னை தப்புவிக்க வேண்டும். और बुराई से, बड़े अपराधों से मुझे बचाए रख। ரொம்ப முக்கியம், தேவனுடைய வார்த்தையில இருந்து தான் நாம் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள और முடியும். बहुत मुख्य बात, प्रभु के वचनों से, उसके आशीषों से हम पाते हैं, அங்கதான் ஆசீர்வாதமே வருகிறது. और वहीं पर आशीष आती है। தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா यदि हम प्रभु के वचनों को देखें, நல்ல வேலை சொல்லுவாங்க, நல்ல வேலை செய்யணும், அப்பதான் நமக்கு என்னது பணம் கிடைக்கும், நம்ம பணக்காரன் ஆகலாம். बहुत सारे लोग सोचते हैं कि हम अच्छा सा पैसा कमाएंगे तो अच्छा धन दौलत मिलेगा, ஆனா பணக்காரன் ஆவதுக்கு என்ன வழின்னு பைபிள் சொல்லுகிறது. और पैसा ज्यादा कमाने के लिए क्या रास्ता है करके वचन क्या உபாகமம் कहता है। 28வது அதிகாரத்துல व्यवस्था சொல்லுகிறாரு. विवरण 28वां अध्याय। அவர் முதல்ல இருந்தே கிளியரா பேசிட்டார் ஆண்டவர். प्रभु पहले वचन से ही बहुत सारे वचनों நீ बातों को कह दिया। நல்லா இருக்கணும் அப்படின்னா, तू अगर अच्छाई से रहना நீ चाहता வேலையில है, நல்லா இருக்கணும்னா, तू अगर काम में आशीषित होना உன்னுடைய चाहता மாடு है, மந்த நல்லா இருக்கணும் அப்படின்னா, अगर तेरा भेड़ बकरियों का जो स्थान अच्छा आशीष लेना चाहिए, ரெண்டாவது உன்னுடைய வயல்வெளிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா, या तेरी खेती के काम में आशीष होनी चाहिए। நம்ம எல்லாம் சொன்னாங்க நல்லா உழணும், நல்லா தண்ணி இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். बहुत सारे लोग कहेंगे कि अच्छा पानी रहना चाहिए, अच्छा सा खेत को उसको सही करना है, सुधारना है तो अच्छा रहेगा, அப்பதான் நல்லா விளையும். और तब अच्छा होगा। ஆனா இங்க பைபிள் சொல்லுகிறது, लेकिन बाइबल कहती है, இங்க வாசிக்கலாம் முதல் வசனத்தை, पहला वचन को पढ़ेंगे, 28 முதல் வசனம், 28 के अंदर पहला वचन। என்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர்
பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். यदि तू अपने परमेश्वर यहोवा की सब आज्ञाएं जो मैं आज तुझे सुनाता हूँ चौकसी से पूरी करने को चित लगाकर उसकी सुने तो वह तुझे पृथ्वी के सब जातियों में श्रेष्ठ करेगा. வசனத்தினால தான் வாழ்க்கை. और वचन के द्वारा ही जीवन இந்த है। வசனத்தை சொல்லிட்டு பாருங்க, அடுத்து 4வது வசனம் சொல்லுகிறாரு, चौथा वचन में कहता है, உன் கற்பத்தின் கனி நல்லா இருக்கும், धन्य है तेरा संतान, உன்னுடைய நிலத்தின் கனி நல்லா இருக்கும், और तेरी भूमि की उपज आशीष உன்னுடைய रहेगी, ஆடு மாடுகள், और तेरे गाय உன்னுடைய बैल, மிருக ஜீவன்கள், तेरे भेड़ बकरी, உன்னுடைய மாவு அரிசி எல்லாமே வருகிறது. और तेरे घर के अंदर का आटा धान सब कुछ अच्छा रहेगा। யோசித்து பாருங்க, என்ன சொல்ல விரும்புகிறார் प्रभु ஆண்டவர்? क्या कहना चाहता है? நீ நல்லா வேலை செய்யணும் அப்பதான் இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்றாரா? प्रभु क्या ऐसा कहता है कि तुमको मेहनत करके काम करना है तो तुमको ये आशीष मिलेगी? வசனம் தான் என்னை அடிப்படையான அஸ்திபாரமா இருக்கிறது. ये वचन हमारे लिए एक नींव है। வசனத்தின்படி வாழ்ந்தா நம்முடைய வேலையில ஒரு உயர்வு वचन के ஆசீர்வாதம். अनुसार यदि हम अपने जीवन को सही करें तो हमारे जीवन में आशीष खुद आएगी। நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலை செய்வாங்க கம்பெனில, बहुत सारे लोग कंपनी में काम करते हैं, சம்பளம் கூடாது, கிரேடும் கூடாது. उनका पगार भी नहीं बढ़ता, उनका प्रमोशन भी नहीं होता। எதனால? किस लिए? தேவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு இல்ல. क्योंकि प्रभु का आशीष उसके जीवन में नहीं है। ஆனா ஒரு சிலருக்கு பாருங்க உயர்வு கிடைக்கும், और कुछ लोगों को देखिए उनके जीवन में बढ़ाई ஒரு होती है, ஆசீர்வாதம் கிடைக்கும். एक आशीष मिलता है। போன மாதிரி இல்ல, இப்போ வித்தியாசமா. और जैसे मैं आरंभ में गया वैसा नहीं, बल्कि अभी बदल चुका है। ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வசனத்துக்கு நீ கவனம் செலுத்தினா தான் அப்படி கிடைக்கும். प्रभु का वचन के अंदर अगर ध्यान दे तो वो हमारे लिए आशीष है। இப்போ ரெபெக்காள் தன்னுடைய பையனை கூப்பிடுதா. और रेबेका अपने बच्चे को बुलाती है, யார? ஏசாவை கூப்பிடுதா. येसा को बुलाती है, நல்லதான் சாப்பாடு ரெண்டு பேருக்கும் கொடுக்கா. और अच्छा भोजन दोनों को खिलाती है। அதே மாதிரி ஈசாக்கும் ரெண்டு பேரையும் நல்லதா வச்சிருக்காரு. और ईसा को भी उसने वैसे ही तैयार किया, वैसे आशीष किया है। ஏசா யாக்கோபு ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் அந்த வீட்டுல இருந்தாலும், और ये याकूब और येसा को देखभाल करने के समय पे एक समान करने के बावजूद, ஆனா அந்த வீட்டுல உள்ள சொத்து சுகமெல்லாம் யாருக்கு வரப்போகுது? और उस घर का सारा अधिकार, सारा धन दौलत किसके पास आने वाला அவருக்கு है? நிறைய சொத்து இருக்கிறது. और उसके पिता के पास बहुत धन है, காரணம் அவங்க தாத்தா, क्योंकि उसके पिता, उसके दादा जो है, அவங்க தாத்தாட்ட நிறைய ஆசீர்வாதம் இருந்தது. उसके दादाजी के बाद उनको बहुत सारी आशीष ஈசா थी। கிட்ட இருந்த ஆசீர்வாதம், ஆபிரகாம்கிட்ட உள்ள ஆசீர்வாதம் எல்லாமே இப்ப யார்கிட்ட தான் இருக்கு? अब अब्राहम का आशीष, ईसा का आशीष किसके पास है? ஈசா கிட்ட தான் இருக்கு. ईसा के पास है, நிறைய பொருட்கள் இருக்கிறது. और ईसा के पास बहुत सारे धन दौलत है। தங்கம்லாம் கணக்கு இருக்காது, அவ்வளவு தங்கம் இருக்கு. और धन जो सोने का कोई कीमत नहीं, इतना अधिक सोना ஆனா है। ஆபிரகாம் பற்றி சொல்லுகிறாரு, என்னுடைய எஜமான் சீமான். लेकिन अब्राहम के बारे में कहता है कि मेरा मालिक बहुत ही धनवान है। ஆபிரகாமுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் கொடுக்கல, ஈசாக்கு தான் எல்லாமே. और अब्राहम के बच्चे दूसरे रहने के बावजूद भी सारा धन दौलत ईसाक का था। இப்ப ரெபேக்காள், अब रेबेका, அப்பாவுக்கு கண்ணு தெரியாது, पिता को आंख नहीं दिखता, எப்படியாவது ஒரு தாள்ல என்ன மாதிரி எழுதி और कैसे भी एक पेपर में कुछ ना कुछ लिखकर அப்பா இருக்கிற சொத்து சுகம் தங்கம் எல்லாத்தையுமே கள்ள கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்துரு அப்படின்னா சொன்னா, और क्या ऐसा कहा कि अपना पिता के हाथ से उसका जायदाद सब लिखकर ले आकर के कहा? அப்பாட்ட போய் எப்படியாவது கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுடா. पिता के पास जाकर कैसे ना चुपके से उसका दस्तखत நம்ம लेकर आ வீட்டுல जा। நிறைய தங்கம்லாம் இருக்கு, हमारे घर पे बहुत सारे सोने நிறைய चांदी है, நிலங்கர் இருக்கு. और बहुत सारा जो धन दौलत है, जमीन அப்பா है। காலத்துக்கு பிறகு சொத்துக்கு நீதான் உரிமை. पिता के समय के बाद तू ही उसका हकदार है। அதனால நீ எப்படியாவது இந்த ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி வாங்கிட்டு வா அப்படின்னா சொன்னா, और क्या ये कैसे भी उसे फंसा कर उसे सब जायदाद लिख कर ला करके कहा? அப்படி சொன்னா தானே நமக்கு எல்லாமே கிடைக்கும். वैसा कहेंगे तो ही सब कुछ हमें मिलेगा। கொஞ்சம் சிந்திக்கணும். थोड़ा विचार करके देखिए, எல்லா பொருட்களை எழுதி வாங்கினாலா? क्या सारे जायदाद को लिख कर ले लिया? ரெபேக்காள் ஆவிக்குரியவள். रेबेका आत्मिक स्त्री है, அவ சொல்றா, எப்பா எல்லாமே வார்த்தையில தான்டா இருக்கு. और वो कहती है कि सब बातें शब्दों में है। கர்த்தர் ஆபிரகாமுக்கு வார்த்தையை தான் சொன்னாரு. और प्रभु ने अब्राहम को शब्दों से आशीष நான் किया, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க சொன்னாரு. और प्रभु ने कहा कि मैं तुझे आशीष करूंगा ही करूंगा। அதே ஆசீர்வாதம் ஈசா கிட்ட இருக்கு. और वही आशीष ईसाक के पास है। அவரு கொண்டு பலிபீடத்துல கிடத்தும் போது और बलि के स्थान पर जब ईसाक को लठा दिया, கர்த்தர் மேல இருந்து பேசினார். प्रभु ने ऊपर से बातें की, ஆபிரகாமே, हे अब्राहम, உன் மகனை நீ எனக்கு அப்படியே பலி செலுத்த ஒப்பு கொடுத்தபடினா तूने अपने बच्चे को ऐसे ही बलि चढ़ाने के உன் लिए சந்ததியை तैयार हो गया, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். इसीलिए तेरा संतान को आशीष करूंगा உன் ही करूंगा। சத்துருக்கள், உன்னுடைய சந்ததி சத்துருவை
என்ன செய்யும்? ஜெயிக்கும். और तेरे संतान शत्रुओं के सर को कुचलेंगे। ஆகவே அப்பாட்ட இருக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வார்த்தை தான். और इसलिए पिता के पास जो आशीष है वो केवल वचन है। அதனால எப்படியாவது அப்பாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடா. और इसलिए उस वचन को कैसे ना कैसे तो अपने लिए प्रभु अपने पिता से ले ले। இப்போ யாக்கோபு பொருளா வாங்க போயிருக்கிறாரா, வார்த்தையா வாங்க போயிருக்கிறாரா? अब याकूब वहां पर क्या वहां कुछ सामान लेने के लिए गया, क्या उसका वचन को लेने गया है? என்ன வாங்க போயிருக்கிறார்? क्या लेने गया? சொத்தை அப்படியே எழுதி வாங்க போயிருக்கிறாரா, இல்ல வார்த்தையினால இந்த ஆசீர்வாதம் சொல்ல போயிருக்காரா? क्या उसकी जायदाद को लिख कर लेने के लिए गया है या फिर उसको आशीष करने के लिए मांगने के लिए गया है? எதுக்கு பண்ணாரு? किस लिए गया? சொத்து சுகத்தை எழுதி வாங்க போகல. उसने जायदाद लिख कर लाने के लिए नहीं गया। அப்படி செய்யணும்னா செய்திருக்கலாம். ऐसा करना है तो वो कर सकता ஆனா था, அவருக்கு கண்ணு தெரியாது. उसको दिखाई नहीं देता। இவர் எந்த எழுதிட்டு அப்பா கையெழுத்து போடனா போட்டிருப்பாரு. और वो कुछ भी लिख कर वैसे आप पिता को अगर दस्तखत करने के बोलता तो वो कर देता। ஆனா ஈசாக்குக்கு தெரியும், लेकिन ईसाक को पता है தேவன் அவனுக்குள்ள வாசமா இருக்கிறார். प्रभु उसके अंदर निवास करता है। யாக்கோபுக்கும் தெரியும், याकूब को भी पता அவன் है தேவனுடைய மனிதன். और वो प्रभु का व्यक्ति है। அவன் என்ன செய்யறான்னா, वो क्या करता है? அப்பா நீங்க என் மேல தொட்டு ஆசீர்வதிங்க, हाँ पिता मुझे छू कर मुझे आशीष कर, உங்களுடைய வார்த்தையினால என்னை ஆசீர்வதிங்க. तेरे शब्दों से मुझे आशीष ஏன்னா कर, நம்முடைய தேவன் வார்த்தையினால தான் உலகத்தை உண்டாக்கி இருக்கிறார். क्योंकि हमारे परमेश्वर ने शब्दों से ही पूरी सृष्टि की என் रचना की। தகப்பனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்னை உருவாக்கும். और मेरे पिता के शब्दों से निकलने वाली बातें मुझे सृष्टि मुझे रचना நான் करेगा ஆசீர்வாதமா இருப்பேன். और मैं आशीषित रहूंगा। எப்படியாவது அப்பா வாயிலிருந்து ஆசீர்வாதம் வாங்கிரணும். कैसे ना कैसे पिता के मुंह से आशीष को ले लूं। பொருளோ எழுதி வாங்கல, उसने कोई जायदाद लिख कर नहीं लिया, நிலத்தை எழுதி வாங்கல, उसके जमीन को लिख कर नहीं लिया சேஷபுத்திரத்தை எழுதி வாங்கல, और उसके पहलौटे के बाग को लिख कर नहीं அவன் लिया, வார்த்தையினால் அவனை ஆசீர்வதித்தார். वो शब्दों से उसे आशीष किया। இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு இப்போ யாக்கோபு போறாரு. और इस आशीष को लेकर अब याकूब वहां से जाता है। அவனுக்கு தெரியும், ஆசீர்வதிக்கப்பட்ட யாக்கோபு आशीष पाया हुआ याकूब வெறும் கையோட ஒரு கோலை எடுத்துக்கிட்டு போறாரு. खाली हाथ में केवल एक लाठी हाथ में लेकर நம்ம चलता है। நினைக்கலாம் ஆசீர்வாதத்தை இழந்தவன் அப்படின்னு சொல்லலாம் ஏசா. और आशीष को खोया हुआ ऐसा करके ஆனா हम कह எல்லா सकते हैं। சொத்துமே அவன் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். लेकिन उसका पूरा जायदाद का हकदार अब वही बनकर बैठा है அவன் தான் எல்லாம் அனுபவிக்கிறான். और उसी ने उसका हकदार बनकर बैठा हुआ ஆசீர்வாதத்தை है। வாங்கினவன் வெளியே போகிறான். लेकिन जिसने आशीष को ले लिया वो घर छोड़कर चला गया। கர்த்தர் சொல்றாரு, ஐயா யாக்கோபு உன்கிட்ட வார்த்தையில நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். लेकिन प्रभु कहता है तेरे उसके शब्दों से तेरे जीवन में आशीष होगी। இதை மோசே மூலமா சொல்றாரு. ये मूसा के द्वारा प्रभु ने कह दिया 28வது அதிகாரம் உபாகமத்துல. 28वां अध्याय व्यवस्था இங்க विवरण के பாரு, अंदर இந்த வார்த்தை நான் தாரேன். इस वचन को मैं तुम्हें देता हूँ। இதைத்தான் ஈசாக்கு யாக்கோபு கொடுத்தான். और यही वचन ईसाक ने याकूब को दिया। இந்த வார்த்தை நீ வாசித்தனா और ये वचन यदि तुम पढ़ोगे நீ ஆசீர்வாதமா இருப்பாய். तुम्हारे जीवन में आशीष உன்னுடைய होगी। மிருக ஜீவனோட ஆசீர்வாதமா तेरे இருக்கும். घर के अंदर के भेड़ बकरियां உன்னுடைய आशीष होगी। நிலங்கள் ஆசீர்வாதமா तेरी இருக்கும். जमीन जायदाद आशीष होगी। நம்ம நினைக்கிறோம் பொருட்களை எப்படியாவது அபகரிச்சா தான் ஆசீர்வாதம். हम सोचते हैं कि उनके जायदाद को ले लेंगे तो आशीष होगी। ஆனா யாக்கோபு சொல்றாரு, இல்ல எங்க அப்பா வாயினால சொன்னாலே போதும். लेकिन याकूब कहता है मेरा पिता अपने मुंह से मुझे आशीष कर दिया तो वो आशीष है। இப்போ பார்க்கக்கூடிய பொருள் வேணுமா, காணாத ஆசீர்வாதம் வேணுமா? क्या आपको दिखाई देने वाले आशीष चाहिए या अनदेखा बोला हुआ आशीष चाहिए? 2 கொரிந்தியர் 4:18 சொல்லுகிறது. और दूसरा कोरिन्थियों का 4:18 कहता है காணப்படுகிறது நிலையானதல்ல, और जो दिखाई देता है वो हमेशा का नहीं है காணப்படாதது நித்தியமானது. और जो अनदेखा है वो हमेशा का है। உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வேணுமா? क्या आपको वो आशीष चाहिए? அது பைபிள்ல இருந்து தான் கிடைக்கும். वो केवल बाइबल से ही मिल அது தேவனுடைய पाएगा। வார்த்தையில இருந்து தான் கிடைக்கும். वो प्रभु के वचन से ही मिल இந்த पाएगा। வசனத்தை பயபக்தியோட முழங்கால நின்னு வாசிக்கணும். और इस वचन को भय के साथ में कलाओं को घुटने में खड़े रहकर கர்த்தர் प्रार्थना சொல்றாரு, करना है। உன் வயலை நான் ஆசீர்வதிப்பேன். प्रभु कहता है कि तेरे शब्दों को मैं आशीष करूंगा। உன்னுடைய வயல் ஆசீர்வாதமா இருக்கும். तेरा खेती बाड़ी आशीष உன்னுடைய होगी। பிள்ளைகள் ஆசீர்வாதமா तेरे இருப்பாங்க. बच्चे आशीष होंगे। உன்னுடைய நிலங்கர ஆசீர்வாதமா तेरे இருக்கும். जमीन जायदाद आशीषित किया இந்த जाएगा। ஆசீர்வாதம் யாக்கோபிட்ட இருந்தது. और ये आशीष याकूब के पास था। ஆனா இன்னைக்கு விரும்புத ஆசீர்வாதம் ஏசாட்ட இருந்தது. लेकिन आज जो चाहते हैं वो आशीष ईसा के पास था। ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேரும் முக்கியமானவங்க. और अब्राहम ईसाक याकूब सब तीनों बहुत ही मुख्य हैं। இந்த வம்சத்துக்கு கர்த்தர் வார்த்தையை தான் கொடுத்தார். और इस वंश को प्रभु ने केवल वचन से आशीष किया। ஆகவே இயேசுவானவரும் கூட விதைக்கிற நோமை பற்றி சொல்லுகிறார். और इसलिए बीज बोने वाले उस
दृष्टांत के बारे में यीशु நான் कहता है, வார்த்தையை விதைக்கிறேன். मैं बीज को बोता हूँ। யாரெல்லாம் அந்த வார்த்தையை ஏற்று தன்னுடைய இருதயத்துல வச்சு சிந்திக்கிறார்களோ அவங்க தான் பாக்கியவான். जो भी उस वचन को अपने मन में रखकर उसका विचार करता है उसको आशीष है, வார்த்தையை நான் அனுபவிக்க வேண்டும். और उस वचन को मुझे महसूस करना है। தாவீது சொல்றாரு, अब दाऊद कहता है, ஆண்டவரே நான் அந்த வார்த்தையில ஞானத்தை பெற்றுக்கொள்ளவே, प्रभु उस वचन के अंदर मैं ज्ञान को पाता हूँ, நான் அந்த வார்த்தையினாலே நான் சிட்சிக்கப்படுகிறேன். और उस वचन के द्वारा मैं चिताया जाता हूँ। நீர் பேதைகளையும் கூட ஞானியாய் तू மாற்றுகிறீர். बुद्धिमान निर्बुद्धि को भी बुद्धिमान बनाता है, அந்த வார்த்தை என்னை கண்களை தெளிவாக்குகிறது. और वो वचन मेरी आंखों को शुद्ध நம்ம करता है। எவ்வளவு பாக்கியவான்கள் பாருங்க. हम कितने धन्य हैं, அழியாத வார்த்தையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். अविनाशी वचन को प्रभु ने हमें दिया है, அதுதான் தேவனுடைய வார்த்தை. और वही प्रभु का वचन है। இந்த வார்த்தையை நான் கவனம் செலுத்தினால் इस वचन के ऊपर यदि हम ध्यान दें, தேவனுடைய அது நித்தியமான சமாதானம். प्रभु का अनंत काल का समाधान। உங்களுக்கு தெரியும் ஏசாவுடைய வம்சம் என்னாச்சு, ऐसा का वंश யாக்கோபுடைய में क्या वंश हुआ, என்னாச்சுன்னு. याकूब के वंश में क्या हुआ, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை அனுபவித்த ஏசா दुनिया के प्रकार का जो आशीष को अनुभव करने वाला அப்படியே एसाव, உருப்படியா பார்க்கக்கூடிய பொருட்கள் இருந்தது. और उसको देखने वाले आशीष किए हुए बहुत सारे जिसे दिखाई दी, ஆனா யாக்கோபிட்ட लेकिन याकूब के पास ஒண்ணும் இல்லாம இல்ல. कुछ भी नहीं, ऐसा तो First नहीं। அவனுக்கு வார்த்தை, पहले उसके पास शब्द था, தகப்பனுடைய ஆசீர்வாதம், अपने पिता का आशीष था, அதற்குள்ள முன்னோருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. उसके पहले पूर्वजों का आशीष था, திரும்ப கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். उसके बाद प्रभु खुद उसे आशीष அவன் करना இரண்டு चाहा। பரிவாரங்களோடு வருகிறான் என்று और வேதம் वहां சொல்லுகிறது. पर लिखा है कि वो दो परिवार के साथ वहां पर से ரெண்டு आता है, பரிவாரம்னா ரெண்டு குடும்பத்தை சொல்லல, और दो परिवार का मतलब दो कुटुंब के बारे में नहीं ரெண்டு कहा गया, ராஜாக்களை போல அந்த பரிவாரத்தோடு வருகிறான். दो राजा के समान वो पूरे सारे जायदाद के साथ आता அதாவது है। பரிவாரங்கிறது என்னது? और परिवार का मतलब क्या है? ஆதியாகம புஸ்தகத்துல ஆதியாகம புஸ்தகம் उत्पत्ति யோசேப்பை சந்திக்க வர்றாரு பாருங்க. यूसुफ को, யாக்கோபு போய் அடக்கம் பண்ண போறாரு பாருங்க. याकूब को जब दफन करने के लिए जाते हैं அந்த यूसुफ, அந்த இடத்துல இவங்க கூட ஒரு பரிவாரங்க வார்த்தை வருகிறது. और वहां पर भी एक परिवार का वो शब्द आता है। எங்க அவரை அடக்கம் பண்ண போறாரு? 50 வசனம் 9வது வசனம் வாசிக்கலாம். 50 के अंदर 9 वचन पढ़ेंगे। ரதங்களும் குதிரை வீரரும் அவனோட போனதினால் பரிவார கூட்டம் மிகவும் அதிகமாக இருந்தது. 50 और उसके संग रथ और सवारी गए, इसी प्रकार भीड़ बहुत भारी हो गई। இங்க பரிவாரம்னா என்னது? यहाँ पर परिवार मतलब क्या डाला நிறைய गया பேர் है? அவங்க ரெண்டு பரிவாரத்தோட வராங்கன்னா ரெண்டு மனைவியோட வராங்கன்னு நினைக்காங்க. அப்படி இல்ல. बहुत सारे लोग सोचते हैं कि दो परिवार के साथ दो पत्नी के साथ आता है, ऐसे उनको लगता है। அப்படிதான் அந்த ஜெபராஜ் எழுதிருக்காரு நினைக்கிறேன். वैसे ही वो जबराज ஜான் जबराज ने ऐसे ही ரெண்டு गीत लिखा है। பரிவாரங்களோட வராரு. दो परिवार के साथ आता है। பரிவாரம் அப்படிங்கிறது ராஜா போல உள்ள சொத்து, ராஜாவை போல ஒரு பெரிய குதிரைகள்ல அப்படி வருகிற பாரினால என்னது? குதிரைன்னு அர்த்தம் தான். और वो बहुत बड़े भीड़ के साथ, बहुत बड़े झुंड के साथ, घोड़ों के साथ, ரதத்துல அவர் வருகிறார். रथ के साथ आता है। அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் யாக்கோபிடத்துல இருந்தது. और वैसा आशीष याकूब के साथ था। இங்க நிறைய பரிவாரம், அங்க ரெண்டு பரிவாரம். और वहां पर बहुत सारा परिवार, वहां पर केवल दो வார்த்தையில परिवार। இருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் யாக்கோபிடத்துல இருந்தது. वचन से पाया हुआ शब्द वहां पर उसके पास आया है। அதனுடைய வாழ்க்கையில அனுபவமாக்கினான். वो उसके जीवन में अनुभव में लाया। அது அழியாத நித்திய ஜீவனுள்ள வார்த்தையாக இருந்தது. वो अविनाशी नित्य जीवन को ले आया है। இன்னைக்கு அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, इसीलिए यीशु मसीह भी आज कहता है, என்னுடைய வார்த்தையெல்லாம் வெறுமையா திரும்பாது, அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். मेरा वचन खाली नहीं लौटता, वो अपने कार्य को நம்ம என்ன पूरा करके நினைக்கிறோம்னா आता ஏதாவது है। பொருளா கிடைச்சா நல்லது. हम सोचते हैं कि कोई वस्तु में हमें आशीष मिले तो आशीष है। யாக்கோபுக்கு அப்படிதான் கிடைச்சது பொருள். याकूब को भी वैसे ही आशीष मिला है, அது அவனை மட்டும் இல்ல, அவன் வம்சத்தையே அழித்து விட்டது. और वो उसके वंश को ही नाश कर दिया। அவனுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. उसको आशीष नहीं मिला, அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே தாறுமாறா இருந்தது. और उसके जीवन में सब बुराई की तरफ था, அவன் செய்த வேலை அத்தனை தாறுமாறு தான். और उसके कार्य सब कुछ बुराई में ले गया। தகப்பன் வீட்டுல இருந்த அத்தனை ஆசையும் அவன் தான் அனுபவித்தான். और उसके पिता के सारे जायदाद का हकदार तो वही बनकर बैठा था, ஆனால் வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்ட யாக்கோபு लेकिन वचन से आशीष किया हुआ याकूब வெறும் கையோட போகிறார் वो பாருங்க. खाली हाथ वहां से ஆனா चला गया, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். लेकिन प्रभु उसके
उसके संग में रहा। நல்ல அருமையான உதாரணம் மோசஸ். और अच्छा सा एक उदाहरण मूसा। யாத்ரா 3வது அதிகாரத்துல கர்த்தர் தரிசனம் கொடுக்கிறார். निर्गमन के 3रे अध्याय में जब प्रभु उसको दर्शन देता है 3வது 4வது அதிகாரம் முழுதுமே கர்த்தர் பேசுகிறார். और 3रे 4थे पीढ़ी तक वहां पर अध्याय में प्रभु बातें இப்போ करता அவர் है। போகிறார், எங்க போறாரு? अब वो कहाँ जाता है? எகிப்துல இருக்கிற அடிமைகளை மீட்டு கொள்ள போகிறார். मिस्र के अंदर के गुलाम को छुटकारा देने के लिए जाता है। என்ன அருவா கம்பெல்லாம் கூட்டு போனாரா? क्या वहां से कोई तलवार या कोई बाला सब लेकर गया? அங்க எகிப்துல போய் சண்டை போடுறதுக்கு? क्या वहां पर झगड़ा करने के लिए मिस्र में? ஒரு தேசத்துல இருக்கிற ஜனங்களை மீட்கிறதுக்கு போணும். एक देश के लोगों को छुटकारा देना है। அப்ப என்னெல்லாம் கொண்டு போணும்? तब क्या क्या लेके जाना है? மோசேட்ட ஒண்ணுமே கிடையாது. मूसा के पास कुछ नहीं था। தேவனுடைய கோல் இருந்தது, प्रभु का लाठी था தேவனுடைய வார்த்தை இருந்தது. और प्रभु का वचन था। யாராவது மோசே வழிபறிச்சு எங்கேயா போறேன்னு கேட்டா என்ன சொல்வாரு? अगर प्रभु को किसी ने रास्ते में मूसा को रुकाकर हे मूसा तो कहाँ जाता है करके पूछा तो क्या कहेगा? இஸ்ரவேல்ல இருக்கிற என்னுடைய ஜனங்களை அவன் அடிமைப்படுத்தி வச்சிருக்கான், நாம விடுதலை பண்ண वो போகிறோம். कहेगा कि मिस्र के अंदर गुलामी में रहने वाले मेरे लोगों को गुलाम में रखा है, उन्हें छुटकारा करने के लिए जा रहा हूँ। ஒரு ராஜாவை எதிர்க்க போறியா? क्या तू एक राजा के विरोध में खड़ा रहने जाता है? பட்டயத்தெல்லாம் காணும், மிலிட்டரி எல்லாம் காணும். क्या तेरे पास कोई हथियार नहीं है, कोई मिलिट्री नहीं है? மோசே சொல்வார் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். मूसा कहेगा प्रभु यहोवा मेरे संग அவருடைய है, வார்த்தை என்னிடத்தில் இருக்கிறது. उसका वचन मेरे साथ है। வார்த்தையினால தான் அவன் ஜெயம் பெற்றான். वचन से ही उसने जय पाया है। இன்னைக்கு நம்மளும் அதே வார்த்தையினால தான் ஆசீர்வாதம். आज हम भी उसी वचन से आशीष पाएंगे। தினமும் இந்த வார்த்தை எடுத்து வாசிங்க. हर दिन उसके वचन को लेकर पढ़ेंगे। நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். हमारे घर के अंदर जो है उसे प्रभु आशीष करेगा, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். हमारे बच्चों को आशीष करेगा। சங்கீதம் 73 அந்த ஆசாங்கிற மனுஷன் சொல்லுகிறார், वचन संहिता 43 के अंदर 23 के अंदर वो कहता है, ஆண்டவரே நான் வசனத்தை வாசித்து என் கையை हे சுத்தமாக்கினேன், प्रभु मैं वचन को पढ़कर अपने हाथ को शुद्ध किया என்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்தினேன். और मेरे हृदय को मैंने शुद्ध किया। நான் வறுமையில இருக்கிறேன், लेकिन कंगालपन में हूँ, ஆனா எதிரியை பார்க்க मैं विरोधियों को देखता அவன் हूँ விரும்பதை காட்டிலும் அதிகமா அவனுக்கு கிடைக்கும். और वो जो चाहता है उससे भी बढ़कर उसे मिलता அவனுடைய है கண் கொழுப்பினால் और நிறைந்திருக்கிறது. उसकी आंख चर्बियों से बड़ी हुई அவனுடைய है பிள்ளைகள் எல்லாம் மந்தையை போல போறாங்க. और उसके बच्चे बहुत बड़े झुंड के समान जाते எனக்கு हैं। அப்படி இல்லையாப்பா. मेरे लिए तो वैसा नहीं அப்படி है। ரொம்ப ஒரு கஷ்டப்படுகிறார். बहुत दुख होकर ऐसे बातों को திரும்ப कहता அவர் है। சிந்தித்தார், फिर उसने विचार किया, ஆண்டவரே நான் தப்பா நடிச்சிட்டேன். हे प्रभु मैंने गलत विचार कर लिया। அவர்கள் ஒரு சறுக்கலான இடத்தில் விழுந்து அழுகிறார்கள். और वो एक सड़क पर गिरकर वहीं पर नाश हो நானோ जाते हैं। நித்தியத்தில் உம்மை பார்ப்பேன். लेकिन मैं तुझे नित्य में तुझे देखूंगा, நான் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருவேன். पवित्र स्थान पर मैं आऊंगा। தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார். और प्रभु हमें वचनों को बेचकर हमें जिलाता அந்த है। வார்த்தை நம்மிடத்தில் இருக்கிறது. वो वचन हमारे पास है இந்த வார்த்தையை நான் வாசித்து தியானித்து தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் और इस போது वचन को पढ़कर ध्यान कर कर प्रभु की मर्जी के लिए अर्पण करता हूँ। அதுதான் அவர் ஆண்டவர் சொல்லுகிறார் 6வது அதிகாரம் 66வது வசனம் நினைக்கிறேன். और 6वें अध्याय के अंदर 66वां वचन पर प्रभु யோவான் खुद 6 कहता है। 63 சொல்றாரு, यूहन्ना 6 के अंदर 63 में कहता है, என்னுடைய வசனத்துல ஆவி இருக்கிறது, मेरे वचन के अंदर आत्मा है, அதுல ஜீவன் उस இருக்கிறது, पे जीवन है அது உன்னை உயிர்ப்பிக்கும் உன்னை போஷிக்கும். और वो तुम्हें जिलाएगा और तुम्हें खिलाएगा। இந்த வசனத்தின் அடிப்படையில நம்ம போனா பிழைச்சிக்கிடும். अगर इस वचन के आधीन में हम चले तो हम बच जाएंगे। பரிசுத்தாய் வேற வார்த்தை வேற இல்ல. और पवित्र आत्मा अलग और वचन अलग नहीं। இயேசுவே வார்த்தையாக और இருக்கிறார். यीशु खुद वो वचन है கர்த்தரே ஆவியானவர். और यीशु खुद आत्मा அந்த है। வார்த்தையின் வாழ்க்கையில கிரியை செய்யும் போதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை நான் और பெற்றுக்கொள்கிறேன். वो वचन वो आत्मा मेरे अंदर कार्य करने के समय पर उस आत्मा के कार्य को मैं वहां पर देख पाऊंगा। தேவன் தான் வார்த்தை, प्रभु खुद वचन है, ஆவியானவர் தான் வார்த்தை. आत्मिक प्रभु वचन है, தேவன் ஆவியாக இருக்கிறார். प्रभु आत्मा है அந்த வார்த்தை அந்த ஆவியாகிய தேவன் வார்த்தையில और வருகிறார். वो आत्मिक प्रभु आत्मा से கிறிஸ்து बढ़ता है। எனக்குள்ளே வாழ வேண்டும். मसीहा मेरे अंदर रहना चाहिए। உங்களுக்கு தெரியுமா இந்த என்னாகம புத்தகத்துல निर्गमन के किताब के अंदर 20வது அதிகாரம் 20वां अध्याय 18வது 21வது வசனத்துல 18ல இருந்து 21 வரைக்கும் வாசிங்கன்னா 18 और 19 में यदि पढ़े மோசே சொல்லுகிறார், और मूसा कहता है, ஏதோம் ராஜா அங்க உட்கார்ந்து இருக்கிறான், एदोम का राजा वहां पर बैठा है। அங்க இந்த ஊருக்குள்ளோடி நான் வெளியே போனியா அப்படின்னு கேட்காங்க. वो आकर बोलता है मुझे इस नगर से जाने दे। ஆனா அவன் வழிபடல. उसने जगह नहीं दिया। யார் வழி கேட்கா? कौन रास्ता मांगता है? வழி யார் கேட்கா?
कौन रास्ता मांग रहा है? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளியே வராங்க. वागदान पाया हुआ संतान मिस्र से बाहर आया, இப்போ வாக்குத்தத்தத்தை பெற்ற ஊருக்கு போறாங்க. अब वागदान पाया हुआ देश में जा रहे हैं। ஆனா இவன் வழி மறிக்கான். अब ये रास्ते को रुकाता எங்க है, ஊருக்குள்ளே போக கூடாது. मेरे नगर के अंदर से तुम नहीं जाओगे। யார் அது? वो कौन है? ஏதோ ஏசா. ஏசா சந்ததி அது. वो एसाव का संतान है கர்த்தர் அதை பயங்கரமா அதை வெறுக்கிறார். और प्रभु उसे बहुत बुराई से इनकार करता है। பொருளாக ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஏசா வம்சம் அங்க என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கு. और चीजों से आशीष पाया हुआ एसाव का संतान उस वहां पर रुकाता है, ஆனா வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் ஜெயம் பெற்று ஜெயம் பெற போகிறான். लेकिन वचन से आशीष पाया हुआ व्यक्ति जय पाया और जय पाकर आगे चल रहा கர்த்தர் है। இத மனசுலயே வச்சு அவங்கள பழி வாங்குறார். और प्रभु ने मन में रखकर आशीष करता है। ஏதோமியர நாட்டுல வைக்க கூடாது, அழித்து விடணும் அப்படிங்கிறார். एदोम को उस नगर पे रहना नहीं दे, उन्हें नाश कर करके कहता है। ஆதியாகமம் 25வது அதிகாரம் एदोम का उत्पत्ति का पहला 5वां अध्याय 25:34 வசனம். और 25 के अंदर 43वां वचन வாசிக்கலாம். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தை பயற்ற குடையில் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திரவாதத்தை அலட்சியம் பண்ணினான். அதாவது தேவனுடைய வார்த்தை அல்லது அபிஷேகத்தை அல்லது ஆவியானவரை அசட்டை செய்தவன் ஏசா. और प्रभु के वचन को जो ठोकर दिलाने वाला एसाव है, அதனாலதான் அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். इसलिए उसने अपने जीवन में आशीष को खो दिया। அவன் தகப்பனுக்கும் கூட பாருங்க பாரமா இருக்கான். और वो उसके पिता के लिए भी एक बोझ बनकर बैठा। ஆனா வார்த்தையினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட யாக்கோபு लेकिन वचन से आशीष किया हुआ याकूब இப்ப எகிப்துக்கு அடிமையா போறாரு. अब मिस्र में गुलामी में तो जाता है, அதே ஊர் வழியா தான் போறாரு. उसी नगर से जाता है। என்னாகமம் 20ல எங்குடி போறாரு? और அந்த निर्गमन 20 के ஏதோம் अंदर குடி இருக்கிறாங்கல்ல, एदोम लोग जहां पर हैं, ஏசா வம்சம் குடி இருக்குல்ல, एसा का वंश जहां पर அதே है, வழியா தான் 70 பேரோட யாக்கோபுடைய குடும்பம் போகுது. 70 लोगों के साथ याकूब का परिवार जाता है। அப்பமெல்லாம் எதுக்கல? और तब उसके विरोध में नहीं आए। ஏன் எதுக்கல? क्यों विरोध में नहीं ஏதோ आए? நினைக்க அடிமையா தானே போட்டும் और ये तो गुलामी में तो जा रहा है, जाने दो, जाने दो, ஒண்ணுமே செய்யல. कुछ नहीं किया। ஆனா அங்க இருந்து திரும்ப வரும்போது இவன் மரிக்கான். लेकिन वहां से वापस लौटने के समय पर ये रुका रहा है। சாத்தானுடைய தந்திரம் அது. शैतान की चालाकी यही ஜீவனுக்கு है। நடக்கும்போது, तो जीवन की ओर तब चलता தேவனை है, நோக்கி நடக்கும்போது, जब प्रभु की ओर तुम चलोगे, வாக்குத்தத்தத்தை பற்றி நடக்கும்போது, जब तुम वागदान के ओर चलोगे। இந்த சந்ததி எதுக்கு? ये संतान क्यों है? எதனால எதுக்காங்க? क्यों उसके विरोध में आता है? எதனால எதுக்குறான்? क्यों उसके विरोध में खड़ा हो गया? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி. वागदान को पाया हुआ இன்னைக்கும் संतान। அதேதான் உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. आज भी वही बात दुनिया में हो நாம் रहा தேவனுடைய है। வார்த்தை பெற்றவர்கள். हम दुनिया परमेश्वर के वचन को पाए நம்முடைய हुए, பிரயாணம் பரலோகத்தை பார்த்து हमारा போய்கிட்டு यात्रा स्वर्ग की ओर होनी தேவனுடைய चाहिए। வசனத்தின் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். और हमारी यात्रा प्रभु की वचन की ओर होनी இல்ல चाहिए। ஆண்டவர் டிக்கெட் எழுதி கொடுத்திருக்காரா क्या பரலோகத்துக்கு? प्रभु ने हमें टिकट लिख कर दिया है कि तुम स्वर्ग में जाओगे, இல்ல இத வச்சுக்கிட்டு நீ போன்னு சொல்றாரா? या ये रख कर तुम जाओ करके कहा? தேவன் வார்த்தை அனுப்பி இருக்கிறார். प्रभु ने वचन को भेज அந்த दिया। வார்த்தையை நம்ம இருதயத்துல வச்சு விசுவாசிக்கிறோம். उस वचन को अपने हृदय में रखकर विश्वास இந்த करते हैं। வசனத்தை தான் நம்ம பிடிச்சிட்டு பரலோகத்தை பார்த்துக்கிட்டு इस இருக்கோம். वचन को पकड़ कर ही हम कहेंगे कि मैं स्वर्ग जाऊंगा। வசனமே என்னை கடைசி வரையும் வழி நடத்தும். वचन ही मुझे आखिर तक चलाएगा। இப்ப தாவீது ராஜா சொன்ன வசனத்தை வாசிங்க. अब दाऊद राजा ने कहा हुआ उस शब्द को वचन என் को கண்மலை पढ़ेंगे। என் மீட்பருமாகிய கர்த்தாவே, हे मेरा चट्टान, मेरा उद्धार करता प्रभु। என்னுடைய வாயில் உள்ள வார்த்தை मेरा என் வார்த்தையா இருக்க கூடாது. मेरा जबान की बातें मेरा शब्द नहीं होना நான் चाहिए। உங்களுடைய வார்த்தையை படித்து அதை பற்றி நான் பேசணும். आपका वचन को ध्यान कर कर उसके बारे में मुझे बात ஆகவே करना है। கர்த்தருடைய வேதம் குறைவில்லாதது. इसलिए प्रभु का वचन कोई कमी घटी அது नहीं। என்னுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. मेरे आत्मा को जिलाता அதில் है। உள்ள சாட்சிகளை எல்லாம் நான் வாசிக்க என்னை ஞானி ஆக்குகிறது. उसके गवाहियों को पढ़ते पढ़ते मुझे ज्ञानवान बनाता है। 8வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையானவைகள். 8वां वचन कहता है यहोवा का उपदेश सिद्ध है ஓ அது என்னுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறது. और मेरे हृदय को आनंदित कर देती இந்த है। வேதாகமத்தை வாசிக்க என் கண் தூய்மையாகிறது. और वे तेरे वचन को पढ़ते पढ़ते मेरा आंखें ज्योति हो जाती है। தேவன் வார்த்தை அனுப்பிதான் உயிர்ப்பிப்பார், வார்த்தை அனுப்பிதான் நம்மளை சுகமாக்குகிறார். और प्रभु वचन के अनुसार ही मुझे चलाएगा, उसके अनुसार ही मुझे आशीष இந்த करता வசனத்தை है। நேசிக்கிறவர்கள் தான் இயேசுவை நேசிக்க முடியும். और ये वचन से प्रेम करने वाले यीशु से प्रेम யாராவது करेंगे। சொல்ல முடியுமா இந்த பைபிளை காட்டில் நான் இயேசுவை ரொம்ப क्या நேசிக்கிறேன்? कोई ऐसा कह सकता है इस बाइबल से भी बढ़कर मैं यीशु से प्रेम करता हूँ? முடியவே முடியாது. हम ऐसे नहीं कह सकते। வசனமும் இயேசு ஒண்ணுதான். और वचन और यीशु
यीशु दोनों एक है இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும், और इस वचन का आज्ञा पालन करना முழங்கால் है நின்று படிக்கணும். और घुटने में रहकर அப்பதான் அந்த पढ़ना है வசனத்தை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள और முடியும். तब उस वचन को अपने लिए हम ले அவர் सकते हैं। சொல்லுகிறார், ஆண்டவரே அவைகளால் உமது அடியை நான் எச்சரிக்கப்படுகிறேன், और वो कहता है प्रभु उस वचनों के द्वारा मैं चिताया जाता நான் அதை हूं கைக்கொள்வதனால எனக்கு பலன் और இருக்கு. उसको पालन करने से मेरे लिए प्रतिफल मिलता है। தேவனுடைய வார்த்தை மனுஷர்ல உயிர்ப்பிக்கும். प्रभु का वचन मुझे जिलाता है। அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல प्रेरितों का 9 अध्याय के अंदर அப்படியே ஒரு கீழே விழுந்துட்டாரு. யாரு? சவுல். साउल वैसे ही घोड़े से नीचे गिर இப்ப गया அவரை திரும்ப அவர் ஆசீர்வதிக்கணும், और तब उसे आशीष करना है, அவரை உத்தமனா மாற்றணும். उसे उत्तम व्यक्ति बनाना है। அனனியா தேவனுடைய மனிதன் வருகிறார். हननिया प्रभु का व्यक्ति वहां पर அவர் आया சொல்கிறாரு, நீ வழியில கண்ட நசிரனாகிய இயேசு கிறிஸ்து அல்லது கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார். और वो कहता है तुझे रास्ते पे जिसने मुलाकात किया वो मसीहा नाजरीत यीशु मसीह मुझे भेजा है। அவ்வளவு பைசா கொடுத்திருக்காரு, வாங்கிட்டு போ அப்படியா சொன்னாரு? क्या उसने मुझे इतना धन दिया है तू ले जा करके कहा? அவர் சொல்றாரு, என்னை வார்த்தை அனுப்பி இருக்கிறார், और उसने कहा कि मुझे நீ मेरे पास वचन பரிசுத்த भेजा है, ஆவியினால் நிரப்பப்பட तू போகிறாய், पवित्र आत्मा से भर நீ जाएगा தேவனுடைய சத்தியத்தை உணர்ந்து கொள்ள और போகிறாய், तू परमेश्वर की पवित्र आत्मा को உன் पाएगा, கண்கள் திறக்கப்படும், तेरी आंखें खोली உன் जाएगी இருதயம் புதுப்பிக்கப்படும். और तेरा मन बदलावट में होगा। தேவனுடைய மனிதன் ஆசீர்வதித்தார். प्रभु का वचन वहां पर उस आशीष को पाता அந்த है ஆசீர்வாதத்தோடு அவர் எழுப்புகிறார். और वो आशीष के साथ उन्हें ले இப்ப जाता है। ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சவுல், अब आशीष पाया हुआ साउल சவுல்னா எபிரேய பாஷை, கிரேக்க பாஷையில பவுல். और इब्रानियों के भाषा में और ग्रीक के भाषा में पौल है புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையில் எழுதியிருக்கிறது, और नया नियम ग्रीक के भाषा में लिखा गया, அதுல பவுல்னு எழுதியிருக்காங்க. उस पे पौल करके लिखा है। பழைய ஏற்பாடு பாஷையில் எழுதுனா சவுல். लेकिन पुराने नियम में अगर लिखे जाए तो वो साउल है। இவர் கலாத்திய சபையில் எழுதும்போது எழுதுகிறாரு, ये गलाती के कलीसिया में लिखने के நான் समय தேவனுடைய पर कहता தரிசனம் है பண்ணினேன், मैंने प्रभु का दर्शन किया அதை பெற்றுக்கொண்ட உடனே நான் அரபு தேசத்துல போய், और उसे पाने के बाद मैं अरब देश में गया, நமக்கு தெரியும் அரபு தேசம் சீனாய் மலை. और हम जानते हैं कि अरब का देश सीनाई पर्वत நான் पर, யோசிக்கிறேன் இவர் நேரே எங்க போயிட்டாரு? और मैं सोचता हूँ ये सीधा कहाँ गया होगा, அவர் படிச்சிருந்ததெல்லாம் நியாயப்பிரமாணம். और उसने जो पढ़ा है व्यवस्था, நியாயப்பிரமாணத்தில் சொல்றார், நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன். और वो कहता है व्यवस्था के अनुसार कोई मुझे दोषी नहीं ठहरा सकता, நியாயப்பிரமாணம் எழுதுனது சீனாய் மலை. और व्यवस्था लिखा हुआ स्थान सीनाई पर्वत, நேரே நான் அங்க போயிட்டேன். मैं सीधा वहां चला गया। இயேசு எனக்கு போதித்தார், यीशु ने मुझे सिखाया, கர்த்தர் எனக்கு கற்றுக் प्रभु கொடுத்தார். ने मुझे सिखाया, அதனால நான் சொல்றதுக்கு தான் சத்தியம். इसलिए मैं जो कहता हूँ ये सत्य है। நான் ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. मैं किसी मनुष्य से ना सिखाया गया ना बताया गया, இயேசு கிறிஸ்துவே எனக்கு கற்றுக் கொடுத்தார். यीशु मसीह ने मुझे सिखाया என்னுடைய है। சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவன் சபிக்கப்பட்டவன். मेरा सुसमाचार को नहीं सुनने वाला श्रापित हो। இவர் இயேசு கிறிஸ்துவே உட்கார்ந்து படிச்சிருக்காரு और பாருங்க. ये यीशु मसीह के पास समूह में बैठकर सीखा है। பேதுருடைய உபதேசமும் பவுலுடைய உபதேசம் ஒருவர் பார்க்கல, और पतरस और साउल का जो उपदेश है दोनों ने एक दूसरे को नहीं ஆனா मिला, ஒரே மாதிரி தான் இருந்தது. लेकिन एक समानता में उपदेश किया। பேதுரு எப்படி ஞானஸ்நானம் கொடுத்தாரோ அந்த ஞானஸ்நானம் தான் பவுலும் और கொடுக்கிறார். जो बपतिस्मा पतरस ने दिया उसी बपतिस्मा को पौल ने भी दिया, போதனையும் பாருங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் और போதிப்பாங்க. उन दोनों का उपदेश एक समानता में था, காரணம் ஒரே ஆவியானவர், ஒரே வார்த்தை ரெண்டு பேருக்கு இருந்தது. क्योंकि एक ही वचन एक ही शब्द दोनों के पास था। தேவனால் ரெண்டு பேருமே போதிக்கப்பட்டார்கள். प्रभु के द्वारा दोनों सिखाए गए, அவரும் ஒரே கர்த்தர் தான் போதித்தாரு. और उसने भी एक ही प्रभु के बारे में बात किया, பேதுரு இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானம் கொடுத்தாரு, பவுலும் அப்படிதான் கொடுக்கிறார். और पौलुस ने भी एक ही यीशु के नाम से बपतिस्मा दिया, पतरस ने भी वैसे ही दिया। இன்றைக்கும் அப்படியே தான் பரிசுத்தவான்கள் செய்கிறார்கள். आज भी पवित्र लोग ऐसे ही करते हैं। சத்திய வேதம் மாறாது, அது நிலையானது. सत्य वचन कभी नहीं बदलता, वो स्थिर ஆனா இதை रहता है। வாசித்து காமிக்கிறவங்க என்ன செய்வாங்க? தப்பு தப்பா பாடம் எடுக்காங்க. लेकिन इसे पढ़ने वाले कुछ लोग गलत गलत उपदेश सिखाते ஒவ்வொரு हैं। சபைக்கும் ஒரு போதனை, हर एक कलीसिया का अलग अलग ஒவ்வொரு उपदेश है, சபைக்கும் ஒரு ஞானஸ்நானம், और हर एक कलीसिया का अलग अलग बपतिस्मा, ஒவ்வொரு சபைக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. और हर एक कलीसिया का एक बात का इंतजार है। ஆனா வேதம் அப்படி இல்ல, ஆளுக்கு ஒண்ண போதிக்கல, ஒரே ஒரு சத்தியம். लेकिन कलाम हर एक को अलग अलग बातों का उपदेश नहीं किया, बल्कि एक ही बात को सिखाता है। சிஎஸ் சபையில இன்னைக்குள்ள வார்த்தை और सीएसए कलीसिया में आज का वचन, என்ன வசனம் தெரியுமா? क्या आज का वचन पता है क्या இன்னைக்குள்ள है? அவங்க சட்ட வாக்கியம். आज हर एक के लिए उनके लिए एक वचन दिया जाता இன்னைக்கு है। எங்கெல்லாம் சிஎஸ் சபை இருக்கோ அதைத்தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. आज सीएसए कलीसिया जहां पर भी है एक ही वचन का प्रचार किया जाता இன்னைக்கு है। இன்னைக்கு आज के लिए
அந்த வசனத்தை தான் இவங்க சொன்னாங்க. वही वचन ये लोग ने आज बताया। ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம். एक ही खुदा, एक ही विश्वास, एक ही बपतिस्मा। அதான் இன்னைக்கு போதிக்காங்க. आज ही वहां पर सिखाया जाएगा। என்ன போதிப்பாங்கன்னு தெரியல. उसके बारे में क्या सिखाएगा पता பைபிள் नहीं। சத்தியம். लेकिन बाइबल सत्य है। தேவனுடைய வார்த்தையில் ஆசீர்வாதம் இருக்கிறது. प्रभु के वचन के अंदर आशीष है। இந்த ஆசீர்வாதம் யாக்கோபிடத்தில் இருந்தது. ये आशीष याकूब के पास था। தேவன் வார்த்தையாக இருந்தார். और प्रभु वचन था। வார்த்தை ஒரு நாள் மனிதனாய் மாறினது. और वो वचन एक दिन मनुष्य के रूप में आया। அவர் வார்த்தையாக கிரியை செய்தார். और वो वचन के रूप में कार्य किया। அந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கும்னா, और वो वचन यदि मेरे अंदर है, வார்த்தை சரீரமாய் மாறும். वचन शरीर में बदल கிறிஸ்து जाएगा। வெளிப்படுத்தும். मसीहा को प्रकट கிறிஸ்து करेगा। வரும்போது தன்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வார். मसीहा आने के समय पर अपने वचन को वो ले लेगा। வார்த்தையாகவே மாறணுமா? வசனத்தை வாசித்து தியானிப்போம். क्या वचन के अनुसार ही रहना है? वचन को ध्यान करेंगे। இது காணப்படல. ये दिखाई तो नहीं देता। காணப்படுகிறது ஒரு கரையில இருக்கு. और दिखाई देने वाला एक स्थान पर है। காணப்படுகிறது அழிவுள்ளது, காணப்படாதது और நித்தியமானது. दिखाई देने वाला एक स्थान पर है और अंधे का दूसरे प्रभु के पास தேவனுடைய है। வார்த்தை வானங்களிலே இருக்கிறது. और प्रभु का वचन आकाश में है। அவங்களுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. और उसका कोई शब्द सुनाई नहीं அவருடைய देता। சத்தம் கேட்கப்படல. उसका आवाज भी सुनाई नहीं देता। ஆனால் அது பூமி முழுவதுமாய் சுற்றுகிறது. लेकिन वो पूरे पृथ्वी पर भरपूर है। கர்த்தர் தம்முடைய வேதத்தில் மகத்துவங்களை எழுதி நமக்கு தந்திருக்கிறார். प्रभु ने इस दुनिया अपने कीमती वचनों को हमें लिख कर இந்த दिया। வார்த்தையை அப்படியே வாசிக்கணும், முழங்கால் நின்று उस வாசிக்கணும். वचन को घुटने में रहकर पढ़ना है। உபாகமம் 28ல சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதம் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். व्यवस्था विवरण 28 में लिखा हुआ सारा आशीष आप ही को मिलेगा। வார்த்தையினால தான் ஆசீர்வாதம். वचन के द्वारा ही आशीष है। அது நமக்கு கிடைக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். और वो हमें मिलेगा, प्रभु हमें आशीष करे। எல்லாரும் முழங்கால் படி ஜெபம் பண்ணலாம். हम सब घुटने में आके प्रार्थना करेंगे। Praise the Lord. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்தது? कितने लोगों के लिए वचन आशीषित எத்தனை था? பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? வசனத்துல எனக்கு ஆசீர்வாதம் कितने இருக்கிறது. लोगों को भरोसा है कि प्रभु के वचन में அந்த मुझे आशीष அந்த है? ஆசீர்வதிக்கப்பட்ட வசனம் தான் என் வீட்டுக்குள்ள இருக்கு. और वो कहा हुआ शब्द ही मेरे घर के अंदर है। நான் அதை எடுத்து உபயோகப்படுத்துவேன். और उस वचन को मैं बताऊंगा और उसे उपयोग நான் करूंगा। அதை லாபமாக்கி கொள்ளுவேன். मैं उसे अपने लिए लाभदायक எனக்கு ஒரு बनाऊंगा। ஆசீர்வாதம் உண்டு. मेरे लिए एक आशीष है। அது அழியாத ஆசீர்வாதம். वो अविनाशी है। நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். हम प्रार्थना करेंगे। பரிசுத்தமுள்ளவரே நன்றி சொல்லுகிறோம். पवित्र प्रभु धन्यवाद। கர்த்தருடைய வேதம் குறைவில்லாதது. प्रभु का वचन बिना அது किसी कमी ஆத்மா घटे। உயிர்ப்பிக்கிறது. वो आत्मा को चिल्लाता அது है மகிமையான இடத்துல எங்களை கொண்டு போய் और விடுகிறது. वो महिमा के स्थान पर मुझे ले जाकर வானமும் छोड़ता பூமியும் है। ஒளிந்தால் என் வார்த்தை ஒளியாது. आकाश और पृथ्वी टल जाएगी लेकिन तेरा वचन न அழியாத टलेगा। வார்த்தையினால் எங்களை உயிர்ப்பிக்கிறவரே நன்றி சொல்லுகிறோம். अविनाशी शब्दों से मुझे जिलाने वाले प्रभु धन्यवाद। உடைய வருகையிலே நாங்கள் எல்லாரும் காணப்படணும். आपके आगमन में हम सब दिखाई दें। வசனத்தில் வாழ்ந்து நிலை பெற கிருபை செய்யும். वचन में स्थिर बने रहे प्रभु। உடைய ஆவியானுடைய அபிஷேகத்தோடு பெற்றுக்கொள்ள கிருபை आपका செய்யும். आत्मिक प्रभु वचन के द्वारा हमें रख- ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு நடக்கிற அனுபவத்தினால் हर நடத்துகிறார். एक दिन प्रभु आपके चाल चलन में चलने के लिए मदद பிரசன்னம் करें। நம்முடைய மக்களோடு கூட आपकी இருக்கட்டும். प्रशंसा लोगों के साथ இயேசு में கிறிஸ்துவின் रहे। நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं। ஆமென்.